ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ 2024க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா May 5 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு டென்டேட்டிவான இதை சொல்லியிருக்காங்க. அண்ட் May 6 வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட்ஸ் வருது, ரைட்? ஸோ எல்லாரும் வந்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன்ஏ 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு தேவையான ரெக்யர்மெண்ட் ஆன டாக்குமெண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம், சரிங்களா? அதாவது என்னென்ன தேவை அப்படின்றது நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கு பாருங்கள். வீடியோக்குள்ள படுத்துக்கணும் நீங்கள் இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஆஸ் பர் உங்களுடைய மார்க் ஷீட் டிசி இதில் இருக்க மாதிரி வந்துட்டு நேம் வந்துட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து கொடுக்கணும், சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க, ஜிமெயில் அக்கௌண்ட் வாட் எவர் இட் மேபி. ஸோ அதை வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் வரைக்கும் போகும். ஸோ அந்த மந்த் வரைக்கும் உங்களுக்கு இந்த மெயில் ஐடி அப்படின்றது அவைலபிளாக இருக்கணும். புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமுமே கூட, சரிங்களா? அண்டு இந்த மெயில் ஐடியை நீங்கள் வந்துட்டு காலேஜ் நீங்கள் போனதுக்கு அப்புறமேட்டு காலேஜில் சப்போஸ் மெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணால் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த பர்சனல் அக்கௌண்ட்டே நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், சரிங்களா? அண்ட் மொபைல் ஃபோன் நம்பர், சரிங்களா? ஸோ இது வந்துட்டு தெரியும், இண்டிவிஜுவலான ஒரு ஃபோன் நம்பர் அவைலபிளில் இருக்கணும். பிகாஸ் ஓடிபிஸ்லாம் வந்துட்டு வரும் அண்ட் மெசேஜஸுமே கூட வந்துட்டு வரும், சரிங்களா? நாட் ஓன்லி ஃபார் டிஎன்ஏ, எல்லா கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ்க்குமே இதே தான், சரிங்களா? மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கவுன்சிலிங் ப்ரொசீஜருக்கு அது சேம். அண்ட் கம்யூனிட்டி கேஸ்ட் டீட்டெயில்ஸ், இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சரிங்களா? ஃபார் கீழே கொடுத்துருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது, சரிங்களா? அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரெக்வஸ்டட், சரிங்களா? ஸோ சன்ஸ் ஆர் டாட்டர் ஆஃப் த எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அங்கே தேவைப்படும், சரிங்களா? அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இருக்கவங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கான அந்த ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் அங்கே தேவைப்படும், சரிங்களா? அண்ட் போனஃபைட் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு கொடுப்பாங்க. 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் அப்ளை பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க, சரிங்களா? அது வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க உங்கள் ஸ்கூலில். அண்ட் டீட்டெயில் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், நீங்கள் வந்துட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் வந்து 500 கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மேலே கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொசீஜர் நீங்கள் எதில் வேணால் கட்டிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டிஎஃப்சி போகிறீங்க அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சி போய் தான் கட்டணும், சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. டிஎஃப்சி அப்படின்றது உங்களுடைய ஹெல்ப் சென்டர் நியர்பையில் இருக்கக்கூடியது, சரிங்களா? அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்இஸ் நம்பர், உங்களுடைய டிசி அண்ட் உங்களுடைய டிசியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ் நம்பர் வந்துட்டு இருக்கும், சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த டிசி வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கி வச்சிருக்கிறது அவசியமாக இருக்குது. ஆதார் கார்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷனல், சரிங்களா? நீங்கள் வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் உள்ளே கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் பேரண்ட் உடைய ஆனுவல் டீட்டெயில், இன்கம் டீட்டெயில், சரிங்களா? ஸோ இன்கம் சர்டிஃபிகேட், ஸோ வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் ஸ்கூல் டீட்டெயில், நீங்கள் 6th 7th 8th 9th 10th 11th 12th எங்கே படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு வேணும், சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், 12th ஸ்டாண்டர்டுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், 12th மார்க் ஷீட். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 or 2 weeks ஐ திங்க் ஸோ. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் ஷீட் வந்துட்டு வரும், சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரவரியாக நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் கொடுப்பாங்க. ஸோ வித்தின் உங்களுடைய ஹெட் மாஸ்டருடைய சிக்னேச்சர் போட்டு கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்துட்டு இது பண்ணி கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் அண்டு காலேஜஸ்க்குலாம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு தான் ஒரிஜினல் மார்க் ஷீட் வரும். ஒரிஜினல் மார்க் ஷீட் வரதுக்கு ஐ திங்க் ஸோ 6 months கிட்ட 6 months or 5 months கிட்ட ஆகும், சரிங்களா? ஸோ அதனால நீங்கள் அது வரைக்கும் இதை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். ஸ்காலர்ஷிப் ரெக்வஸ்டட், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேஷனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபீஸ் கன்செஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வேணும். அண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கான அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சப்போஸ் இஃப் அப்ளிகபிள் மீன்ஸ் அதுக்கு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அண்டு டேட்டா ஷீட்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், சரிங்களா? ஒன்ஸ் டேட்டா ஷீட்டை வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணணும். as per டிஎன்இயோட ப்ரொசீஜர் இது, சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன
மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு ஃபார் டிஎன்ஏ 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸோ அதை நான் சொல்லிட்டேன். ஸோ வாட் ஆர் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் நான் வந்து சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாமே இதிலே சொல்லியாச்சு. நான் வேணா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத கூட நான் சொல்லிடுறேன். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், சப்போஸ் நேட்டிவிட்டி இஃப் தேர் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், சரிங்களா? அண்டு 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வேணும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் எனஃப், சரிங்களா? இது வந்துட்டு இந்த இதுக்கானது போதுமானது, சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ ப்ரொசீஜர் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு போதுமானது. அண்ட் ஆல்சோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்குமே இதுவே போதுமானது, சரிங்களா? ஸோ ஃபார் அதர் கவுன்சிலிங்ஸ் வந்துட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் பேசுகிறேன், சரிங்களா? ஸோ வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.